பாக்கல நீ பாக்கல அட மக்கு மந்தார ராணவே ஒரு பாடல் வரி இருக்குங்க. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதான்டா உண்மையான வளர்ச்சி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆனா இங்க ராணவுக்கு ஆளு மட்டும்தான் வளர்ந்துருக்கான், மேல் டப்பா காலின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே பிக் பாஸ்ல வந்து அறிவிச்சிட்டான், நான் வர்ற டாஸ்க்ல பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ண போறேன், அதுல என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அதுக்காக எவ்வளவு பெரிய விளைவுகள் வந்தாலும் சரி நான் ஃபேஸ் பண்ண ரெடியா தான் இருக்கேன், கண்டிப்பா ஒரு சம்பவம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ்ட கேமரா முன்னாடி சொன்னா. நான் கூட அப்ப நினைச்சேன் சரி பரவாயில்ல ராணவ ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு. ஆனா இவ்வளவு கேவலமா ஒரு சம்பவம் போனேன்னு சத்தியமா எதிர்பார்க்கலடா. ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னா, அந்த டால் டாஸ்க்ல வந்து யார வேணாலும் பிடிச்சு நிப்பாட்டி அவங்கள டால் ஹவுஸ்குள்ள போய் வைக்காம தடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராணவ என்ன பண்றா, ஜெஃப்ரி கையில வச்சு அந்த பொம்மை டால் ஹவுஸ்ல போய் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவனை பிடிச்சு வச்சுக்கிட்டு பயங்கரமா உடம்புடுக்கா. அதுக்கு ராயனும் எவ்வளவோ போராடி அவனை ரிலீஸ் பண்ண பார்க்க முடியல. அதனால ஜெஃப்ரியோட வயத்தோட சேர்த்து பிடிச்சிருப்பான் போலுக்க. அது முடிஞ்ச உடனே ஏதோ ஜோக் பண்ணி சிரிச்சிருப்பான் போலுக்க. உடனே ஜாக்லின் வந்து நீ அவனை வயர பிடிச்சியே அதெல்லாம் ஜோக் ஆகாதா அப்படின்னு ராணவட்ட கேக்குறாங்க. வளர்ந்த மனசை என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ பாக்கல மூடிக்கிட்டு உட்காரு அப்படின்னு சொல்றான். ஏண்டா ஒரு பொம்பளை பிள்ளைட்ட என்ன வார்த்தை பேசணும் கூட உனக்கு தெரியாதாடா? இதை கேட்டவனே சௌந்தர்யா அப்படியே பாஞ்சுக்கிட்டு வந்தாங்க பாரு. என்ன மூடு விட்டா ராணவ எகிரி அடிச்சிருப்பாங்க போலுக்க. அந்த அளவுக்கு தான் வந்தாங்க. ராணவ அப்பையும் வச்சுட்டு நீயும் மூடிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். டேய் மறுபடியும் நீ கேஸ் வாங்கிட்டு இருக்கியடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா ராணவ பார்த்துட்டு நீ யார வாயை மூடுன்னு சொல்றதுக்கு, அப்படியே ராணவ கோவமாலாம் இருக்க மாதிரி இல்ல, ஏதோ கண்டென்ட் கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே கோவமா இருந்ததுன்னா கரெக்டான பாயிண்ட் சொல்லி இதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு கோவத்துல கூட சில பேர் சொல்லுவாங்க. இல்லைன்னா உண்மையா கோவப்பட்டதுன்னா சில பேருக்கு வார்த்தையே வராது. இவன் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு மேல எங்கிலும் இந்த ஏற்கனவே இந்த ஒரு பிராங்க் சண்டை நடந்தது இல்ல, அதுல பண்ற மாதிரி தான் அவன் பண்றான். அப்பனா நல்லா தெரிஞ்சு இது கண்டென்ட்டுக்காக தான் பண்றான் அப்படிங்கிற மாதிரியே தெரிஞ்சிருச்சு. உடனே சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் நீ மரியாதை கொடுக்க கத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ராணவே அப்பயே அமைதியா விடலாம்ல, எப்படி மரியாதை அப்படின்னம்னா இப்படி தலையை குனிஞ்சு இப்படி, அதாவது இந்த சௌந்தர்யா அவங்களோட சிக்னேச்சர் ஸ்டைல் ஒன்று இருக்கும்ல, இப்படி தலையை குனிஞ்சு முடியெல்லாம் எடுத்து இப்படி இது பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி செஞ்சு காமிக்கிறான். சௌந்தர்யா அதுக்கு திரும்ப ஆமாடா நான் இப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு தலையை குனிஞ்சு மறுபடியும் முடிய இப்படி எடுத்துட்டு ஏதோ கெட்ட வார்த்தை விட்டா திட்டிருப்பாங்க. ராணவ அந்த பக்கம் திரும்பவே இல்லை. ஐயோ இதுக்கு மேல இருந்தோம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள அடிச்சு போடுவாங்க அப்படின்ட்டு அந்த பக்கம் திரும்பி ஓடுறான். ஜாக்லின் செஞ்சதான் தரமான சம்பவம். என்ன அப்படின்னா, ராணவ் இந்த மூடிக்கிட்டு போ அதெல்லாம் சொல்லாத அப்படின்னு அவனே. அப்ப கூட ராணவ வந்து சீரியஸா சொல்றானா, சிரிச்சுட்டு இப்படி சொல்லி இருந்தா சாரி அப்படின்னா, என்ன சாரி உன்னை பலார்னு அடிச்சுட்டு சாரி கேட்கட்டுமா அப்படின்னு ஜாக்லின் கேட்டாங்க. எல்லாருமே வாயை பிளந்துட்டாங்க. என்னது ஜாக்லின் அடிக்க போறாளா ராணவ? நம்மளுக்குமே அப்படிதான் இருந்தது. இதை கேட்டு மறுபடியும் சௌந்தர்யா என்னடா சாரி பூரி இதெல்லாம் ஏத்துக்க முடியாத சாரி அப்படின்ட்டு மூஞ்சில அடிக்கிறாப்லே சொல்லிட்டாங்க. இப்ப ராணவட்ட நமக்கு என்ன சொல்ல தெரியுமா, ஒரு பிராங்க்னால உன் ஓட்டு பூரா ஏறுச்சு, ஆனா இப்ப நீ ஒரு கண்டென்ட்டுக்காக இப்போ ஒரு செயல் செய்யற பத்தியா, இதனால கண்டிப்பா உன்னோட ஓட் பேங்க் இறங்கும் தான் எனக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ராணவ செஞ்சது சரிதானா இல்ல அவன் முழுக்க கண்டென்ட்டுக்காக தப்பா பண்றானா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.